எல்லாம் மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை. வானத்து கீழே பூமிக்கும் மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்து கீழே பூமிக்கும் மேலே எல்லாம் மாயை. மாயை மாயை, எல்லாம் மாயை. மாயை மாயை, எல்லாம் மாயை. வானத்து கீழே பூமிக்கும் மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்து கீழே பூமிக்கும் மேலே எல்லாம் மாயை. அன்பு இல்ல உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே. அன்பு இல்ல உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே. இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே. இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே. மாயை மாயை, எல்லாம் மாயை. மாயை மாயை, எல்லாம் மாயை. வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும். பொல்லாத உலகத்தின் செல்வம் எல்லாம் அழிந்து விடும். பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும். பொல்லாத உலகத்தின் செல்வம் எல்லாம் அழிந்து விடும். சொந்தங்களும் பந்தங்களும் எல்லாமே மாறிவிடும். பாசங்களும் நேசங்களும் எல்லாமே மாறிவிடும். சொந்தங்களும் பந்தங்களும் எல்லாமே மாறிவிடும். பாசங்களும் நேசங்களும் எல்லாமே மாறிவிடும். மாயை மாயை, எல்லாம் மாயை. மாயை மாயை, எல்லாம் மாயை. வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. நம்பிரோ எல்லாரும் ஒரு நாள் கைவிடுவார். நம்பிக்கை நாயகன் இயேசு உன்னை கைவிட மாட்டார். நம்பினோர் எல்லாரும் ஒரு நாள் கைவிடுவார். நம்பிக்கை நாயகன் இயேசு உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி நாயகன் இயேசுவிடம் வந்துவிடு. காலமில்ல நேரமில்ல, இயேசுவிடம் வந்துவிடு. கல்வாரி நாயகன் இயேசுவிடம் வந்துவிடு. காலமில்ல நேரமில்ல, இயேசுவிடம் வந்துவிடு. மாயை மாயை, எல்லாம் மாயை. மாயை மாயை, எல்லாம் மாயை. வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. வாலிப உள்ளமே சீக்கிரம் மனம் திரும்பு. வாலிப நாட்களே இயேசுவிடம் வந்துவிடு. வாலிப உள்ளமே சீக்கிரம் மனம் திரும்பு. வாலிப நாட்களே இயேசுவிடம் வந்துவிடு. ராஜாதி ராஜா இயேசு வருகிறார். ராஜாவை சந்திக்க நீயும் ஆயத்தப்படு. ராஜாதி ராஜா இயேசு வருகிறார். ராஜாவை சந்திக்க நீயும் ஆயத்தப்படு. மாயை மாயை, எல்லாம் மாயை. மாயை மாயை, எல்லாம் மாயை. வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. மாயை மாயை. அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புல்லாரெட்டிபுரத்தில் இருக்கிற நன்மை சகோதர சகோதரிகளுக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் மட்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே இந்த பகுதிக்கு
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த உலகமானது அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு மனிதன் எதற்காக பூமிக்கு வந்தான், ஏன் வந்தான், எதற்கு வந்தான், இப்போது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை ஒரு மனிதன் நிதானிக்க வேண்டும். வேதாகமம் சொல்லுகிறது, அக்கிரம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனித்து போகும் என்று. அன்பே இல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் அன்பு இல்லை, கணவன் மனைவியிடத்தில் அன்பு இல்லை, பிள்ளைகளிடத்தில் அன்பு இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கடைசி காலத்தில் அன்பு என்றது ஒன்றுமே யாரிடத்திலும் பார்க்க முடியாது என்று. அதனால்தான் அநேகர் பாருங்க, வீட்டுக்கு ஒரு செல்ல பிராணிகளை வாங்கி அந்த பிராணிகள் மூலமாவது அன்பு கிடைக்குமா என்று வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அது தவறு இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை, யாரிடத்துல அந்த அன்பு கிடைப்பது, யாரும் உண்மையா இல்ல, உத்தமமா இல்ல, எல்லாருக்குள்ளே இந்த கேள்வியானது இருக்கிறது. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, சொன்னதுதான். இயேசு கிறிஸ்துவானவர் வேதத்தில் எழுதி வச்சுட்டாரு, கடைசி காலத்துல அன்பு இருக்காது, விசுவாசம் இருக்காது, தேவனை தேடுகிறவர்கள் இருக்க மாட்டாங்க, எல்லாமே குறைந்து போகும் என்று. அப்படிப்பட்ட பொல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒரு வாலிப பிள்ளைகளுக்கு பாருங்க, ஸ்மார்ட் போன் சொல்லிட்டு நாம ஸ்மார்ட்டா இருக்கிறோம் சொல்லிட்டு அழிவு நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எல்லா பேரண்ட்ஸோடைய பாரம் என்ன? என் பிள்ளை படிக்கிற வயசுல தகாத காரியங்களை செய்யறான், போதை பழக்கங்களுக்கு போறான், தீய பழக்கங்களுக்கு ஆளாகிறான். என்ன, நானும் எங்க வீட்டுக்காரன் சொல்லி பார்த்து திருத்த முடியல. சரி, சபைகளுக்கு போலாம், கோவிலுக்கு போலான்னு சொல்லிட்டு அங்க கூட்டமாட பையன் திருந்த மாட்டான். இது என்னதான் தீர்வு? அநேக சகோதர வீட்டிலே தன்னுடைய பிள்ளைகளை குறித்தே ரொம்ப பாதிப்படைகிறார்கள். தன்னோட கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர மாட்டாரு, தன்னுடைய பிள்ளைகள் போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வர மாட்டாங்க. எல்லாருக்குள்ள வந்து ஏக்கம் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? ஒரு மனிதன் எதற்காக பூமிக்கு வந்தான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை, எதற்காக நாம் பூமிக்கு வந்தோன்றது நமக்கு தெரியல. அதனாலதான் கண் போன போக்குற மனிதன் போய்கொண்டே இருக்கிறான். இதனால்தான் ஒளியாக இருந்த தேவன், காணக்கூடா இருந்த தேவன், கடவுளாக ஒரு வெளிச்சமாக இருந்த தேவன், யாரும் பார்க்க முடியாத தேவன், அவர் எதற்காக மனிதனாக பூமிக்கு வந்தார் என்றால், இந்த மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், அக்கிரமத்திலிருந்தும், இந்த பொல்லாத வேசித்தனத்திலிருந்தும், இந்த போதை பழக்கத்திலிருந்தும் தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் போது பாவம் இல்லாதவராக உண்டாக்கினார். பாவம் என்பது பாதியில வந்த ஒரு விஷயம். ஆனால் ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கும் போது பாவம் இல்லாத ஒரு சரீரமாக படைத்தார். திரும்பவுமாக அதே பாவம் இல்லாத சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே அந்த ஒளியாக இருந்த தேவன், பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவனாய் இருந்தவர், மனிதனாக இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபராக, ஒரு மனிதனாக பூமிக்கு வந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எப்படி ஜீவிக்கணும், எப்படி தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், எப்படி சபைக்கு போகணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், இந்த பொல்லாத உலகத்துல எப்படி வாழணும், இந்த வாலிபத்தை எப்படி கழிக்கணும், இது எல்லாமே ஒரு மனிதனா வந்து இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய குல தெய்வம், இந்த மனித குலத்தை மீட்டெடுக்க வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனாக பூமிக்கு வந்து அவர் ரத்த சிந்தி மரித்தார். எதற்காக ரத்த சிந்தி மரித்தார்? நீ செய்த பாவத்துக்காகவும் நாம் செய்த பாவத்துக்காகவும் தான். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நீ உன் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது, இயேசுவே என் மெய்யான தேவன் என்று, அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று உன் வாயால் அறிக்கை செய்யும் போது, உன் இருதயத்தில் அவர் இடத்தை கொடுக்கும் போது,
அந்த உனக்காக எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உன் பாவத்தையும் உன் தவறுகளையும் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இனி ஒரு காலம் கிடையாது. இன்னைக்கு யார் வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அழிவு தான். 2 மணி நேரம் மழை பெஞ்சாலே இந்த பகுதி எல்லாமே தண்ணில நிறைஞ்சிட்டு, யாராலையும் நம்மளால காப்பாற்ற முடியாது. அக்கிரமம், பாவம், உலக அழிவு, இதிலிருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இப்போது 2ஆம் வருகையிலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனை ரட்சிக்கும்படியாக வந்த அதே இயேசுவானவர் இப்பொழுது எதற்காக திரும்ப வரப்போகிறேன் என்று எதுக்கு பிராமிஸ் பண்ணார், எதுக்கு சொன்னார்? இந்த பொல்லாத பூமியை நான் அழிக்கப் போகிறேன், மனிதர்கள் எல்லாம் அழிய போறாங்க, இந்த பூமியை நாசம் பண்ணி போட்டாங்க, இந்த பூமி பிடித்துக் கொள்வதற்கு வல்லமை இல்ல, அழிவு நோக்கி போய் கொண்டிருக்கிறது, இயற்கை எல்லாம் மாறிடுச்சு. இந்த பூமியிலிருந்து எந்த மனிதனையும் நம்ம காப்பாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால நீ கழுவப்படும் போது, இந்த இயேசுவானவர் திரும்ப இந்த பூமிக்கு வரப்போறன்னு வாக்கு சொல்லியிருக்காரு. அவர் வருவதற்கு நீ ஆயத்தமா இருந்தா இந்த பொல்லாத அழிவுல இருந்து உன்னை பாதுகாக்கவே இயேசு கிறிஸ்து மீட்டுக் கொள்வதற்காக வரப்போகிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இதோ பூமியை சங்காரத்தால் நான் அழிப்பேன். சங்காரத்தால் தேவன் அழிக்கும் போது இந்த பூமியை பற்றி அக்னியால் எரியும். இதுல இருந்து நம்மளை எப்படி மீட்டெடுக்க போறார் தேவன்? அந்த இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எதற்காக 2000 வருடம் முன்பு மனிதனாக வந்தார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பூமியில் பாவங்களை மன்னிக்காமல் இயேசு உன்னை பரலோகம் கொண்டு செல்ல முடியாது. உன் பூமியிலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறபடி ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பூமியில் முதலாவது உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நீ பரலோகம் வர வேண்டும் என்றால் நாம் ஒன்று செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்படாமல் பூமியில் யாருடைய பாவமும் மன்னிக்கப்படாது, மறைக்கப்படாது. இயேசு தெளிவாக சொன்னார், இயேசுவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. இன்றைக்கு நீ பூமியில் வாழ்ந்து கொண்டு செய்கிற பாவத்துக்காக இயேசுவே என் பாவத்தை மன்னி என்று சொன்னால் மாத்திரம் அவர் மன்னிக்க மாட்டார். அவருக்கு ஒரு நியமனத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஞானஸ்தானம் என்கிற காரியத்தை வைத்திருக்கிறார். ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுகிற, இது ஒரு வேதம் சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. என் அன்பான சகோதரி சகோதரியே, நீ யாராக நாம் இருக்கலாம், ஆனால் இயேசுவோட பார்வையில் நாம் அனைவரும் பாவியாக இருக்கிறோம். உன் பாவத்தையும் என் பாவத்தையும் இயேசு மன்னிக்க வேண்டும் என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேதம் சொல்லுகிற அப்போஸ்தலர் 2:38 படி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போதுதான் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 2:38 வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படி யார் ஒருவர் ஞானஸ்தானம் எடுக்கவில்லையோ தயவு செய்து வேத வசனப்படி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பான சகோதர சகோதரியே, இயேசுவின் ரத்தம் மாத்திரம் தான் உன் பாவத்தை மன்னிக்கும். உன் இருதயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னி என்று சொல்லி நீ ஞானஸ்தானம் எடுக்கும்போது மாத்திரம்தான் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்களுக்கு யாரு தேவன்னு தெரியல. 2 பேரா 3 பேரா 4 பேரா தெரியாதனால பிதா குமார் பரிசுத்தாவி 3 தேவன் இருக்கிறாங்க. யெகோவா விட்னஸ், ஒன்லி ஜீசஸ், இப்படி கிறிஸ்துவத்தில் அநேக பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று. இந்த பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் மனிதனாக பூமிக்கு வந்தார், இயேசுவாக வந்தார், ஒரே தேவன். அந்த இயேசுவானவர் இன்றைக்கு பரிசுத்தாவியாக யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக பரிசுத்தாவியா வருகிறார். ஒரே தேவன்.
ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒரே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று. அப்படின்னா பிரதர், எங்க சபையில ஞானஸ்தானம் கொடுத்தாங்களே, அப்ப அது தவறா? அது பொய்யா? அது பொய் இல்ல, அது தவறு இல்ல. நீ வசனத்தை தெரிஞ்சாத வரைக்கும் அது தவறு இல்ல. ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, வசனம் தெரிந்த பிறகு அந்த நாமத்தில் நீ ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் அதுதான் பாவமாக இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் சபைக்கு போவது எதற்காக? எப்படியாவது இந்த பூமியில இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்தெல்லாம் மன்னிப்பாரு, எப்படியாவது பரலோகம் கொண்டு போவார் நிச்சயத்துக்கு தானே நம்ம போறோம். அந்த நிச்சயமே ஒரு காலத்துல விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். ஐயோ, நான் சபைக்கு போனேனே, நான் ஏன் பரலோகம் போக முடியல? அப்ப நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கலையா? என் பாவம் பூமியில மன்னிக்கப்படலையா? அநேகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தினால வியாதியை சுகமாக்குவார்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தினால மரித்தோரை எழுப்புவார்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிரதிஷ்டை செய்வார்கள். ஒரு வண்டி வாங்கினா இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லுவாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுக்குவது மாத்திரமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. தயவு செய்து அன்பான சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறபடி அப்போஸ்தலர் 2:38 அநேக ஜனங்கள் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருப்பார்கள். இயேசு தாம் வாயாலே சொன்னாரே அப்படின்னு உண்மைதான். அந்த வசனத்தை தயவு செஞ்சு திரும்பவும் படித்து நிதானமா படியுங்கள். பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தினாலே, பிதாவுடைய பெயர் கர்த்தர், குமாரனுடைய பெயர் இயேசு, பரிசுத்தாவி என்றால் கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரே தவிர, பிதாவுடைய பெயர்ல குமாரனுடைய பெயர்ல பரிசுத்தாவி அப்படியே போய் கொடுங்க சொல்லல. இதை சீஷர்கள் அறிந்து கொண்டு சரியாக ஒரு இடத்துல கூட பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்ததாகவோ எடுத்ததாகவோ ஒரு வேத வசனம் கூட கிடையாது. இயேசு கிறிஸ்து என் நாமத்தினால பிசாசுகள் துரத்துங்கள் என்று சொன்னாரு. ஞானமா செய்யறோம், இயேசு நாமத்தினால பேயே போன்னு சொல்றோம். அதே இயேசுவானவர் குமாரனுடைய நாமத்தினால கூடணும் போது அங்க வெறும் குமாரன் சொல்றமே தவிர இயேசுன்னு சொல்றது இல்ல. அன்பான சகோதர தயவு செஞ்சு சிந்தியுங்கள். ஏதோ போறோம் வரோம் ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், பாஸ்டர் பேசுறாரு, அப்படியே வராதீங்க. எல்லார் கையிலும் வேதாகமம் இருக்கிறது. தேவன் எல்லார் கையிலும் இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். உலகம் முழுவதும் அதிகமா அச்சிடப்படக்கூடிய ஒரே புத்தகம் எது என்றால் பரிசுத்த வேதம் மாத்திரம்தான். அந்த வேதாகமத்தை வாசியுங்கள். இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் உன் பாவத்தை மன்னிக்கும். பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் உன் பாவம் மன்னிக்கப்படாது. வேதம் அப்படி சொல்லவில்லை. இந்த ஒரே தேவன் ரகசியம், இது வேதத்தில் ரகசியம் என்று சொல்லுகிறது. இவ்வளவு ரகசியத்தை இன்னைக்கு எல்லாரும் மறைச்சிட்டாங்க. ஏன்? இந்த கிறிஸ்துவம் வருகிற வழி நமக்கு தெரியவில்லை. ஒரு 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். இந்த கிறிஸ்துவம் வருகிற வழி என்ன? பழைய ஏற்பாடு காலத்திலே தேவனை பார்க்க வேண்டும் என்றால் நோவாவை பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாடுகள் தேவனை பார்க்க வேண்டும் என்றால் மோசேயை பார்க்க வேண்டும், யோசுவாவை பார்க்க வேண்டும், தாவீதை பார்க்க வேண்டும், ஏசாயாவை பார்க்க வேண்டும். தேவனை யாரும் பார்க்க முடியாது. அவர் மனிதனிடத்தில் பேச வரணும்னா தீர்க்கதரிசிகள் மூலமா தான் தேவன் பேசுவார். அவர் தீர்க்கதரிசிகளிடத்தில் மாத்திரம் தான் இடைப்படுவார். எல்லா மனுஷனிடத்திலும் தேவன் பேச மாட்டார். ஏனால் வேதம் சொல்லுகிறது, மோசே தேவன் எங்களிடத்தில் பேச வேண்டாம், நாங்க செத்து போயிடுவோம். அவர் சத்தம் அப்படி இருக்கும். தீர்க்கதரிசிகளிடத்தில் தேவன் பேசுவார். அந்த தீர்க்கதரிசி தான் ஜனங்களிடத்தில் பேசுவார். இதுதான் பைபிளுடைய சட்டத்திட்டம், இதுதான் பைபிளுடைய கோட்பாடு. பைபிள் வேதாகமம் இப்படிதான் வருது. நாம் புறஜாதி மக்கள், நாம் யூதர்கள் அல்ல. ஒரு யூதனுக்கு தான் தெரியும் தீர்க்கதரிசியோட அருமை. ஒரு இஸ்லாம் போதிக்கிறது, ஒரு முகமது நபிகள் போதிக்கிறார்கள். இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது, நபிகள் முகமது நபி இல்லாமல் அல்லாஹ்விடம் வர முடியாது என்று. ஆனால் இந்த கிறிஸ்துவத்துக்கு தெரியவில்லை. தீர்க்கதரிசிகள் இல்லாமல் ஏன் தேவனிடத்தில் வரக்கூடாதா? தீர்க்கதரிசிலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவனே எனக்காக வந்துட்டார். உண்மைதான்.
முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் அடையாளம் காட்ட வேண்டியதா இருக்குது. யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குடின்னு ஒரு தீர்க்கதரிசி தான் இயேசு அடையாளம் காமிச்சாரு. அதன் பிறகுதான் எல்லாரும் இயேசு கிட்ட வந்தாங்க. தேவன் நமக்காக தன்னுடைய திட்டத்தை மாத்திக்க மாட்டாரு. தேவனுடைய திட்டமே தீர்க்கதரிசி மூலமா பேசுறது தான். அன்றைக்கு நோவா சத்தத்தை கேட்காதவர்கள் ஜலத்தால் அழிஞ்சு போனாங்க. மோசே சத்தத்தை செவி கொடுக்காதவர்கள் கானானுக்கு போக முடியாம ஆயிடுச்சு. எல்லா மனிதரிடத்திலும் தேவன் தீர்க்கதரிசி மூலமா தான் பேசிக்கொண்டு வருகிறார். இன்னைக்கு இந்த புறஜாதி மக்களுக்கும் தேவனோட தீர்க்கதரிசி அனுப்பி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இதோ பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு நான் உங்களுக்கு எலியாவின் ஆவியை அனுப்புவேன். அவன் வந்து பிள்ளைகளுடைய பிதாக்களுடைய பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய பிதாக்களுக்கும் திருப்புவான். கடைசி காலத்திலே முதலாம் வருகையிலே யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்னாடியே வந்தது போல இந்த இரண்டாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து வரப்போறார் சொல்றாங்க பாத்தீங்களா? ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி தேவன் இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி அவர் மாத்திரம்தான் இன்றைக்கு தேவன் எங்க இருக்கிறார் என்று அடையாளம் காட்டுகிறவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்குது. இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்காத வரைக்கும் பரிசுத்த ஆவி யாருக்குள்ளேயும் வராது. தயவு செய்து போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். சகோதரியே, வேதத்தை படியுங்கள். மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இப்போதே வந்திருக்கிறார். நான் வரப்போறார் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் இப்போது இங்கே இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்க வேண்டும் என்றால் வார்த்தையாக வந்திருக்கிறார். உனக்குள்ள வரணும் விரும்புகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையாக வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி தேவன் இன்றைக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியின் பக்கம் நீ வரும்போதுதான், யோவான் ஸ்நானகன் கிட்ட வரும்போது தான் அவர் இயேசு கிட்ட கொண்டு போவார். மோசே கிட்ட வந்தாதான் கானானுக்குள்ள கொண்டு போவாரு. நோவா கிட்ட வந்தாதான் பேழைக்குள்ள கொண்டு போவாரு. எலியா கிட்ட வந்தாதான் சரியான இஸ்ரவேல் தேவன் கிட்ட வழி நடத்துவாரு. அதே போலதான் இன்றைக்கும் தீர்க்கதரிசி வரும்போதுதான் அவர் உங்களுக்கு சரியான இயேசு பக்கம் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து வேதத்தை படியுங்கள். தெளிவா நிறுத்தி நிதானமா படிங்கள். கிறிஸ்துவம் தீர்க்கதரிசியின் மூலமாய் கட்டப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் இல்லாமல் தேவனை யாரும் பார்க்க முடியாது. நீ அற்புதம் செய்யலாம், அடையாளம் செய்யலாம், எல்லாமே இயேசு நாமத்தை வைத்து செய்யலாம். ஆனா இந்த கடைசி காலத்தில் இயேசு எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. கிறிஸ்துவத்துல 2500 பிரிவு இருக்குது, 25,000 பிரிவு இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க நான் தான் போறேன். இல்ல, தீர்க்கதரிசியை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர் தான் சரியான தேவன் பக்கமா நம்மளை வழிநடத்துகிறார் இருக்கிறார். தேவன் இன்றைக்கும் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதப்பகு தேவ ரகசியம் நிறைவேறும். நாம் 7வது சபையின் கால லவோதிக்கா சபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 7வது சபை காலத்தில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 7 சபை காலங்கள் இருக்கு பாருங்க. 7 சபை காலத்துக்கு 7 தூதர்கள் தேவன் கொடுத்திருக்கார். இன்றைக்கு நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், 7ஆம் சபை காலம். இந்த 7ஆம் சபை காலத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி இருக்கிறார். அவர்தான் இயேசு யார் என்று நம்ம சொல்லுகிறார். அவர்தான் இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேதத்தின்படி நீங்க திரும்புங்கள் என்று சொன்னார். தேவன் ஒருவர் என்ற வேதத்தின்படி அவர்தான் நமக்கு எடுத்து காண்பித்தார். அந்த தீர்க்கதரிசியை நீங்கள் காண வேண்டும் என்றால் தயவு செய்து வேதத்தை வாசித்து அந்த தீர்க்கதரிசி அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். நான் இங்கிருந்து கடந்து போகிறோம். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தால் தயவு செஞ்சு வந்து எங்க கேளுங்க. டாக்ஸுக்கு வாங்கி படிங்க. எல்லாரையும் நம்பி ஏமாறாதீர்கள். வேதாகமத்தை மாத்திரம் நம்புங்கள். வேதாகம் ஒருபோதும் பொய் சொல்லாது. தீர்க்கதரிசி தான் நாம் தேவனிடத்தை வழிநடத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறார். அவர் பெயர் வில்லியம் மரியம் பிரெனாம். அந்த 7ஆம் தூதனுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கும் போது அவர் எல்லா ரகசியத்தையும், வேதத்தில் எல்லா ரகசியத்தையும் நம்மளுக்கு கொடுத்து விட்டார். தேவன் யார் என்பதை அவர்தான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கிறார் இந்த புறஜாதி மக்களுக்கு.
அந்த தீர்க்கதரிசியை நீங்கள் விசுவாசிங்கள். வேதத்தை எடுத்து சந்தேகம் பண்ணால் தயவு செஞ்சு வந்து கேளுங்கள். என் அன்பான சகோதரி சகோதரியே, இவ்வளவு பெரிய ரகசியத்தை நாங்கள் பெற்றதும் இல்லாமல் எங்க சகோதர சகோதரிகள் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செஞ்சு வந்து கேட்கலாம். ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம் தான் இயேசு இடத்தில் வழிநடத்த முடியும். அந்த தீர்க்கதரிசி பெயர் வில்லியம் மரியம் பிரெனாம். அமெரிக்க தேசத்தில் 1909 பிறந்து 1965 மரித்து விட்டார். அவர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ரகசியங்களை சொல்லிவிட்டு போனார். அந்த ரகசியங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது தேவன் இன்றைக்கு எங்க இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்குள் பெற்றுக்கொண்டால் தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பகுதி மக்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you brother, God bless you sister. நண்பா பதில் ஒன்று சொல்லு, எந்த பாதையில் செல்கின்றாய்? எந்த பாதையில் செல்கின்றாய்? பரலோகமா பாதாளமா? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று படித்தாய் மனமே நீ தினமும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று படித்தாய் மனமே நீ தினமும். அந்த பாவத்தை நீ தொடர்ந்து செய்தால் அந்த பாதாளம் பறைசாற்றும் அன்றோ. அந்த பாவத்தை நீ தொடர்ந்து செய்தால் அந்த பாதாளம் பறைசாற்றும் அன்றோ. அந்த பாதாளம் பறைசாற்றும் அன்றோ. பரலோகமா பாதாளமா? நண்பா பதில் ஒன்று சொல்லு, எந்த பாதையில் செல்கின்றாய்? எந்த பாதையில் செல்கின்றாய்? தன் பிள்ளை தவறொன்று செய்தால் பெற்ற தாய் என்று வெறுத்திடுவாளோ? தன் பிள்ளை தவறொன்று செய்தால் பெற்ற தாய் என்று வெறுத்திடுவாளோ? அந்த தாயிலும் மேலான அன்பு அதை தரலாத மனதோடு நம்பு. அந்த தாயிலும் மேலான அன்பு அதை தளராத மனதோடு நம்பு. அதை தளராத மனதோடு நம்பு. பரலோகமா பாதாளமா? நண்பா பதில் ஒன்று சொல்லு, எந்த பாதையில் செல்கின்றாய்? எந்த பாதையில் செல்கின்றாய்? அழிவை தேடி ஓடும் மனிதா, என் ஆண்டவர் உனக்காக மரித்தார். அழிவை தேடி ஓடும் மனிதா, என் ஆண்டவர் உனக்காக மரித்தார். அதை அறிந்தே நீ உணர்ந்தே வாழ்ந்தார். அந்த பாதையில் என்னாலும் பணிவார். அதை அறிந்தே உணர்ந்தே நீ வாழ்ந்தார். அவர் பாதத்தை என்னாலும் பணிவார். அவர் பாதத்தை என்னாலும் பணிவார். பரலோகமா பாதாளமா? நண்பா பதில் ஒன்று சொல்லு, எந்த பாதையில் செல்கின்றாய்? எந்த பாதையில் செல்கின்றாய்? பரலோகமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உள்ளாரெட்டிபுரத்தில் இருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே
நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே 2000 வருடத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வரும்போது அவர் போதித்த போதனை அதுதான் நற்செய்தி என்று இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவானவர் எதற்காக மனிதனாக பூமிக்கு வந்தார் என்றால், மனிதன் செய்த எல்லா பாவத்தையும், அக்கிரமத்தையும், அநியாயத்தையும், சாபத்தையும், எல்லாவற்றையும், தன்னை உண்டாக்கின பிள்ளைகள் செய்த அனைத்து பாவத்தையும், தம் பிள்ளை மரிக்க கூடாது என்பதற்காக, தன்னுடைய பிள்ளையுடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக அந்த இயேசுவானவர், அந்த யெகோவா தேவனே, அந்த ஒளியாக இருந்த பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் மனிதனாக பூமிக்கு வந்து அவரே குமாரனுடைய ஸ்தானத்தை எடுத்து நம்முடைய எல்லா பாவத்தையும், நம்ம ஆத்மாவில் செய்த எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர், ஆத்மாவில் ஒரு மனிதனுக்கு பாவம் இருப்பதனால் தான் அவன் சரீர பிரகாரமான பாவத்தை செய்கிறான். ஒரு மனிதனுக்கு யார் தேவன், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார் என்ற அந்த நிச்சயம் இருந்தால் எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக பூமிக்கு வந்தார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் மனிதனுடைய பாடுகளுக்காக தான் அவர் வந்தார். வேதம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று. அவர் நமக்கு என் மரணத்தை கொண்டாடுங்கள் என்றோ, என் பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்றோ அவர் எங்குமே சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எதற்கு என்ன செய்தார், அவர் நமக்கு என்ன செய்ய சொன்னார் என்பதை நாம் மறந்துவிட்டோம். இயேசுவான 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இயேசுவானர் எதற்காக வந்தார் என்று சொல்லுங்களே சொன்னாரே தவிர, அவர் பிறந்ததை நீங்கள் ஒரு பண்டிகையாக கொண்டாட வேண்டுங்கள் என்று அவர் எங்கேயுமே சொல்லவில்லை. என் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யும் போதெல்லாம் அவன் மரணத்தை நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு பாவம் செய்யும் போதெல்லாம் இந்த பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, இந்த அக்கிரமம் நான் செய்யற அக்கிரமத்துக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, ஒவ்வொரு நிமிஷமும் நீ அவரை நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு அநேகர் கொண்டாடுறாங்க. பிறந்துட்டாரு. அவர் ஒரு முறைதான் பிறந்தார், ஒரு முறைதான் மரித்தார். நீ ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்துக்கும் போது இயேசுவே எனக்குள்ள வாருன்னு சொல்லி எழுந்துக்கும் போது உனக்குள்ள பிறக்கிறார். நீ இரவு தூங்கும் போது ஆண்டவரே ஒவ்வொரு நாள் ராத்திரியும் என் பாவத்தை மன்னிங்க, எனக்காக ரத்தம் சிந்தி கல்வாரில மரித்தீங்கன்னு சொல்லும் போது ஒவ்வொரு இரவும் அவர் மரிக்கிறார். ஏதோ டிசம்பர் 25 மட்டும் அவர் பிறக்கல, ஏதோ ஒரு மார்ச் மாசம் மட்டும் அவர் இறக்கல. ஒவ்வொரு காலை வேளையிலும் நீ எழுந்துக்கும் போது இயேசு கிறிஸ்து உன்னோட உயிர்த்தெழுகிறார், இயேசு கிறிஸ்து உன்னோட பிறக்கிறார். நீ நைட்டு பாவ அறிக்கை செய்யும் போது உனக்குள்ள இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரி, இந்த பண்டிகை கொண்டாடி நாம் காலத்தை மற்றவர்களைப் போல வீணாக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று இயேசு சொன்னாரே தவிர பண்டிகையை கொண்டாடுங்கள், பண்டிகை மூலமாக நீங்க ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று வேதம் சொல்லவில்லை. நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுங்க, கல்யாண நாளை கொண்டாடுங்க. ஆனால் இயேசுவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதனால் உனக்கு எந்த பயனும் கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்ன போதனையை பின்பற்றினால் மாத்திரமே உனக்கு பயனாக இருக்கிறது. அதே போல வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனத்திலிருந்து யாரும் கூட்டாதீங்க, கூட்டி எதையும் செய்யாதீங்க, எதையும் குறைச்சு செய்யாதீங்க என்று சொல்லுகிறது. ஆனால் நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தார்னு ஒரு வசனத்தை கூட்டிட்டோம். வேதத்துல இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதி பிறந்தார்னு எங்கேயுமே இல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார்,
லூக்கா சொல்றாரு பாருங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று. லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று டிசம்பர் 25 நாங்க போடல. அன்பான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து தேவனை அலட்சியத்தோடு தயவு செஞ்சு தேவனை பார்க்க வேண்டாம். சடங்காச்சாரியம் உள்ள தேவன் அல்ல இயேசு கிறிஸ்து. பாரம்பரிய தேவன் அல்ல இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அங்கே டிசம்பர் 25 பிறந்தார்னு சொல்லல. ஏனால் இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு என்ன காலம்? ஒரு வெயில் காலம், ஒரு வசந்த காலம் அது. ஏனால் மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அவர் மலை தேசத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி டிசம்பர் மாசத்துல பிறக்க முடியும்? ஆட்டுக்குட்டி எந்த காலத்திலும் டிசம்பர் மாசம் கண்ணு போடாது, குட்டி போடாது. அது மார்ச் மாசத்திலோ அல்லது ஏப்ரல் மாசத்திலோ குட்டி போடும். தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரியே, வேதத்தை படியுங்கள், நிறுத்தி நிதானமா படியுங்கள். இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கவில்லை. அதற்குண்டான ஆதாரம் இந்த வேதாகமத்தில் எங்குமே இல்லை. இந்த சடங்காச்சாரியங்கள் சம்பிரதாயங்கள் சொல்லி நம்மளை ஏமாற்றிக் கொண்டு வருகிறார்கள். அன்பான சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்துவானவர் மனிதராக பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தது எதற்காக? உன் பாவத்தையும் என் பாவத்தையும் அவர் தன் மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த ஒரே தேவன், அந்த இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக பூமிக்கு வந்தார் என்றதை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். இயேசு எதற்காக மரித்தார் என்று சொல்லுங்கள். பாவத்துக்காக வந்தார், பாவத்துக்காக மரித்தார், பாவத்தை போக்க வந்தார் என்று அப்படி பிரசங்கம் பண்ணணும். அவர் பிறந்தார் என்றது முக்கியம் இல்ல, அவர் என்ன செய்தார் பூமிக்கு, மனித குலத்துக்கு என்ன செய்தார்? தன் ஜீவனையே விட்டார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடி அவர் குழந்தை ஆகிடாதீங்க தயவு செஞ்சு. அவர் உனக்காக எனக்காக பாவத்தை சுமக்குகிற தேவனாய் இருந்தார். அவர் குழந்தையா இல்ல. 2000 வருஷமா நீ குழந்தையா பார்த்துட்டு இருக்கோம். அன்பான சகோதர சகோதரி, தயவு செஞ்சு தெளிவடையுங்கள். இந்த கடைசி காலத்திலே தேவன் திரும்பவும் வரப்போறார் அநேகர் சொல்றாங்க. வரப்போறார், இயேசு கிறிஸ்து வரப்போறார் சொல்றாங்க. ஆனா எல்லா காலத்திலும் தேவன் பூமிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பிதான் அவர் மூலமா தான் தேவன் இந்த பூமிக்கு வருவார். இந்த பூமிக்கு தேவனிடத்தில் மனிதனிடத்தில் ஏதாவது பேச வேண்டும் என்றால் தீர்க்கதரிசிகள் வைத்துதான் தேவன் மனிதனிடத்தில் பேசுவார். இன்றைக்கும் அதே போலதான். நோவா காலத்தில் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சத்தத்தை கொடுப்பதற்கு தேவன் நோவாவை எடுத்து பயன்படுத்தினார், மோசேயை எடுத்து பயன்படுத்தினார், யோனாவை எடுத்து பயன்படுத்தினார், சாமுவேல், எசேக்கியேல், ஏசாயா, யோனா. இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமி வருவதற்கு முன்னாடி யோவான் ஸ்நானன் என்கிற தீர்க்கதரிசியை வைத்துதான் அவர் இந்த பூமிக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று தீர்க்கதரிசியை வைத்தார். எல்லா காலத்திலும் தீர்க்கதரிசி மூலமா இடைப்பட்ட தேவன். இதுதான் கிறிஸ்துவம் வருகிற வழி, இதுதான் கிறிஸ்துவம் போதிக்கிற போதனை. நாம் புறஜாதி மக்கள், நமக்கு தீர்க்கதரிசிகளை கண்டு பழக்கப்பட்ட ஜனங்கள் அல்ல. தீர்க்கதரிசினா நமக்கு யாருமே தெரியாது, அதெல்லாம் பழைய ஏற்பாடு காலத்திலே போயிடுச்சு பண்றோம். இல்ல, எபிரேயர் 13:8 சொல்லுகிறது தெளிவாக. என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகும் வகை வகையாம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளப்பட்டிருக்கிற தேவன். தீர்க்கதரிசிகள் இல்லாமல் தேவனிடத்தில் யாரும் வர முடியாது. லாசரு ஆபிரகாம் மடியில இருக்கிறான். ஆனா ஐஸ்வர்யவான் பாதாளத்துல வந்து கேட்கிறான், நான் தான் பாதாளத்துக்கு வந்துட்டேன், என் தம்பிகளா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் நற்செய்தி சொல்லுங்கன்னு சொல்லும் போது அப்போ அங்கிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சொல்லுது? அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகளும் செவி கொடுக்கட்டும். நீ பூமியில இருக்கும்போது தீர்க்கதரிசியோட அருமை தெரியாது, மரிச்ச பிறகுதான் தெரியும் தீர்க்கதரிசியோட அருமை. அதுக்குதான் ஐஸ்வர்யம் நமக்கு முன்மாதிரியா இருந்தான். தயவு செய்து அன்பான சகோதர சகோதரியே, தேவனை நீ பார்க்க வேண்டும் என்றால் இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி பக்கம் நீ வர வேண்டியதா இருக்கிறது. இதை அநேக கிறிஸ்துவமானது மறைத்து விட்டது. நான் கட்டில உட்கார்ந்த இயேசு என்கிட்ட பேசினாரு, பசுத்தாவி குஸ்ஸுன்னு என்கிட்ட இறங்கினாரு, அதெல்லாம் பொய். தயவு செய்து அந்த மாதிரிலாம் இறங்கவே இறங்காது.
தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இறங்குறார் என்றால் அது தீர்க்கதரிசியா தான் இருக்கணும். தீர்க்கதரிசிக்குள்ளதான் எல்லா ரகசியத்தையும் சொல்லுவாரு. ஆமோஸ் 3:3 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளாக தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். இந்த பூமியை இந்த காலத்தில் அழிக்க போறார் தேவன். பூமி சங்காரத்தால் அழிக்க போறார். நெருப்பு கொட்ட போகுது. இந்த அக்னி கொட்ட போதிலிருந்து யார் நம்மளை காப்பாற்றுவா? நம்ம பாஸ்டா, நம்ம ரெவரண்டா? யார் காப்பாற்றுவா? யாரும் காப்பாற்ற முடியாது. தீர்க்கதரிசி மாத்திரம் தான் காப்பாற்றுவார். ஏன்னா ஒவ்வொரு காலத்திலும் தீர்க்கதரிசி தான் ஜனங்களை காப்பாற்றுறாரு. தேவன் தீர்க்கதரிசிகள் பேசுவார், தீர்க்கதரிசி மனுஷர்கள் பேசுவார். ஜலத்தினால் அழிக்கும் போது தீர்க்கதரிசி நோவா தான் மக்களை 8 பேரை காப்பாற்றினார். மோசே தான் தீர்க்கதரிசி தான் கானான் ஜனங்களை கொண்டு போனார். இஸ்ரவேல் ஜனங்களை எலியா தான் காப்பாற்றினார். ஒவ்வொரு காலத்திலும் தீர்க்கதரிசி தான் ஜனங்களை காப்பாற்றுவாங்க. அந்த தீர்க்கதரிசி மூலமா தான் தேவன் இயேசு கிறிஸ்து இடைப்படுவார். இன்றைக்கு அதே போல்தான் வார்த்தையாக வந்திருக்கிறார். அந்த வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து வரப்போறார் என்று நாம் சொல்லவில்லை. இப்போது இங்கு இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். வார்த்தையாக வந்திருக்கிறார். அந்த வார்த்தையாக தேவனை இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்க வேண்டும் என்றால் அவர் இன்றைக்கு பூமியில ஒரு தீர்க்கதரிசியை வைத்துதான் அவர் இடைப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த தீர்க்கதரிசி மல்கியா 4 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறபடி, வெளிப்படுத்தல் 10 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் தேவ ரகசியம் நிறைவேறும். இன்றைக்கு எல்லா தேவ ரகசியத்தையும் ஒரு தீர்க்கதரிசியை வைத்து தேவன் எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தி விட்டார். எது போலி எது உண்மை தேவன் தெளிவா சொல்லிவிட்டார். இன்றைக்கு அந்த தீர்க்கதரிசி நீ வேதத்தோடு அடையாளம் கண்டு கொள்ளும் போதுதான் இன்றைக்கு தேவன் எங்கே இருக்கிறார் என்பதை நீ அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு பரிசுத்த ஆவியா வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீ உனக்குள் பெற வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 2:32 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும் போதுதான் பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும் என்று வேதம் சொல்கிறது. பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் பரிசுத்த ஆவி வராது. இயேசு கிறிஸ்து சொன்னாதான் பரிசுத்த ஆவி வரும். இயேசுன்னு சொன்னாதான் பேய் ஓடும். இயேசுன்னு சொன்னாதான் வியாதி சுகமாக்கும். அதே இயேசுன்னு சொன்னாதான் ஞானஸ்நானம் எடுக்கும் போதுதான் பாவம் மன்னிக்கப்படும். இப்படி வேதத்தில் உள்ள ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். எல்லா ரகசியங்களையும் இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி அவர் வந்துதான் எல்லா ரகசியங்களையும் தேவன் அவர் மூலமா சொன்னார். அவர் நமக்கு சொன்னார். அந்த தீர்க்கதரிசியை நீ வேதாகமத்தின் அடிப்படையிலே அவரை நீ பார்த்து அந்த தீர்க்கதரிசியை நீ அடையாளம் கண்டுகொள். அவர்தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த தீர்க்கதரிசி பக்கம் நீ வராமல் நீ ராட்சர்ல நாம் போக முடியாது. உன் பாவம் மன்னிக்கப்படாது. அவர் தீர்க்கதரிசியின் தேவனாய் இருக்கிறார். அன்று இன்று என்றுமே தீர்க்கதரிசியோட தேவன் தான் அவர். இன்றைக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி இருக்கிறார். அவர் பெயர் வில்லியம் மரியம் பிரணாமாக இருக்கிறார். அவர் தேவன் அல்ல, நம்மை போல ஒரு மனிதன். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை நீங்கள் வேதத்தின் அடிப்படையிலே அவர் என்ன எதற்காக வந்தார், ஏன் வந்தார், யார் இயேசு கிறிஸ்து அடையாளம் காமிச்சார்ன்றதை தயவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அநேக போலிகள் இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, கள்ள கிறிஸ்துகள் வருவாங்க. கள்ள கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி தெரிஞ்ச நமக்கு நல்ல கிறிஸ்து நல்ல தீர்க்கதரிசி வர மாட்டாரா? தவறா வழிக்கு ஜனங்கள் நடத்துற ஒரு இன்னைக்கு அநேகர் மத்தியில ஒரு சரியான பக்கம் நடத்துறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவன் கொடுக்க மாட்டாரா? முடியுமா? உன் கையில 10 இட்லி இன்னைக்கு 10,000 வியாபாரம் போறது தீர்க்கதரிசி கிடையாது. உனக்கு கேன்சருக்கு சுகமா போது சொல்றது தீர்க்கதரிசி கிடையாது. தேவன் இப்போது எங்கே இருக்கிறார் சொல்வதுதான் தீர்க்கதரிசியோட வேலையா இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்றதுதான் தீர்க்கதரிசியோட வேலையா இருக்கிறது. தனிப்பட்ட மனுஷனுக்கு சொல்வது தீர்க்கதரிசி இல்ல, அது தீர்க்கதரிசன வரம். அது தேவன் ஒவ்வொருக்கும் கொடுக்கிற கிஃப்ட். ஆனால் தீர்க்கதரிசி என்பவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டுவார். இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறது தீர்க்கதரிசி தான் சொல்லுவார். அந்த தீர்க்கதரிசி இன்னைக்கு வந்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இங்கு பூமியில் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த நாளுக்குரிய தீர்க்க சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அவர் பெயர் வில்லியம் மரியம் பிரணாமாக இருக்கிறார். வேத வசனப்படி அவர் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். யோவான் ஸ்நானம் இல்லாம இயேசு கிட்ட வர முடியாது. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி கிட்ட வராம நீங்க இயேசுவை பார்க்க முடியாது. என் அன்பான சகோதர சகோதரியே, இது ஒரு எச்சரிக்கை சத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதை ஏற்றுக்கொள்வதற்கு கிருபையாக தேவன் இங்கு பூமியில் வார்த்தையாக வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவான் இன்றைக்கு வார்த்தையாக வந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை யார் என்று பார்க்க வேண்டும் என்றால் தேவன் கொடுத்த தீர்க்கதரிசி 7ஆம் தூதனை நீங்கள் பார்க்கணும். அவர் சொல்லுவார் இவர்தான் தேவன் என்று. இவர்தான் தேவன் என்று காட்டுவார். உங்களை ரட்சிக்கக்கூடிய தேவன் இவர்தான், உங்களை மீட்கக்கூடிய தேவன் இவர்தான் காட்டுவார். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி நாம் வரும்போதுதான்
நாம் பரலோகத்துக்கு போற வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த புல்லாரெட்டிபுரம் பகுதி மக்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you brother, God bless you sister. அல்லேலூயா. குறையாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னிருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன்னிருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், பாவனாய் உன்னை அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், பாவனாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. பாவி உனக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமக்கிறதே. பாவி உனக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமக்கிறதே. பாரசிலுவை சுமக்கிறதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. அன்பார்ந்த என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு மகத்துவமுள்ள தேவனை நாங்கள் உங்களிடம் அறிவிக்க வந்திருக்கிறோம். ஒரு காலத்திலே பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் விட முடியாத கெட்ட காரியங்களும் நாங்கள் வாழ்ந்து கொண்ட ஒரு காலத்திலே மகத்தான தேவன் எங்கள் வாழ்க்கையை தேடி வந்தார். சகோதர சகோதரனே, அல்லேலூயா. உலகமானது இன்றைக்கு முழுவதும் பாவத்திலே நிறைந்திருக்கிறது. எல்லாம் எந்த பக்கம் பார்த்தாலும் பாவம் பாவம் பாவம். உலகத்தில் எந்த ஒரு மனிதனிடத்திலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏதாவது இடத்திலே நமக்கு சமாதானம் கிடைக்குமா? ஏதாவது ஒரு இடத்திலே நமக்கு சுகம் கிடைக்குமா? ஏதாவது இடத்திலே நம்மளுக்கு ஆறுதல் கிடைக்குமா? மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். உலக சரித்திரத்திலேயே
ஒரு மகத்தான தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகத்துவம் உள்ள தேவன் தன் ஸ்தானத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். ஏனென்றால் தேவன், வேதம் சொல்கிறது, தேவன் பாவத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறார், ஆனால் பாவியை நேசிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். மனிதனுக்கு யார் விடுதலை செய்யக்கூடும்? இந்த பாவ காரியத்திலிருந்து, ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்தோ அவனுடைய கெட்ட பழக்கத்திலிருந்தோ விட முடியாத காரிய அக்கிரம பாவங்கள் இருந்தோ எந்த ஒரு மருத்துவராலேயோ ஏதாலும் மனிதனை குணப்படுத்தவே முடியாது. ஒரு மனிதன பாவம் நீங்க வேண்டும் என்றால் அது பரிசுத்தமான ரத்தத்தின் மூலம் மாத்திரமே அவன் பாவத்தை நீக்க முடியும். சகோதர சகோதரி, என் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாள் வரும்போது பாவம் எங்களை விட்டு நீங்கி போனது. ஒரு காலத்திலே பாவம் எங்களை ஆண்டு கொண்டிருந்தது, குடி எங்களை ஆண்டு கொண்டிருந்தது, விபச்சாரம் ஆண்டு கொண்டிருந்தது, போத பழக்கங்கள் ஆண்டு கொண்டிருந்தது, கெட்ட காரியங்களை எங்களை ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் என்னைக்கு மகத்தான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் வந்தாரோ, இப்ப அந்த பாவத்தை நாங்கள் ஆளும்படியாய் தேவன் எங்களை மாற்றியிருக்கிறார். ஒரு காலத்தில் பாவம் எங்களை மரணத்துக்கு கொண்டு போனது, குடி என்னை மரணத்துக்கு கொண்டு போனது, கெட்ட போதை பழக்கங்கள் உன்னை மரணத்துக்கு கொண்டு போகும். எல்லா பாவ காரியங்களும் எல்லா அக்கிரமங்களும் உன்னை எங்கே கொண்டு போகும் என்றால் உன்னை மரணத்துக்கு கொண்டு போகும், உன்னை வியாதி கொண்டு போகும். வேதாகம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். குடிக்கும் போது முதல்ல ரொம்ப இன்பமா இருக்கும், ஆனா அதோட முடிவு கொடூரமா இருக்கும். போதை பழக்கங்கள் துவக்கத்திலே இன்பமா இருக்கும், ஆனால் முடிவிலே அது கொடூரமா இருக்கும். அதை எங்கே உன்னை கொண்டு போகும் என்றால் உன்னை நரகத்துக்கு தான் கொண்டு போகும். சகோதர சகோதரியே, தேவன் எங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். வேதாகம் சொல்லுகிறது, தேவன் முதலில் ஒரு மனிதனை எச்சரிக்காமல் அவனை நியாய தீர்ப்புக்கு கொண்டு போவதில்லை. தேவன் பாவி என்பதற்காகவே நம்மளை தண்டிப்பதே கிடையாது. சகோதர சகோதரியே, பாவத்துக்கான விமோசனம், பாவத்துக்கான பரிகாரத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களை தான் தேவன் தண்டிப்பார். தேவன் எங்களுக்காக ஒரு பரிகாரத்தை கொடுத்தார். நம் பரிகாரத்தை தேடி எங்கெங்கோ மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாவம் மன்னிக்கப்பட நமக்கு என்ன பண்ணணும், இந்த என்னென்ன காரியத்தை எங்கே மக்கள் இன்னைக்கு எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மகத்தான தேவன் உங்களை தேடி வந்தார். தேவன் எளிமையாக, எந்த பணமும் இல்லாமல், எந்த காரியமும் இல்லாமல் தேவன் மன்னிப்பை இலவசமாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் ரட்சிப்பை நம்மளுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். சகோதர சகோதரியே, அந்த மகத்தான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம் பாவங்களை மன்னிக்க முடியும். ஒரு மனிதனை அவன் பாவம் அவன் விட்டு நீங்கும் போது அவனை விட்டு அந்த வியாதி நீக்கி போகும். அப்பாவம் அவனை விட்டு போகும்போது விட முடியாத எல்லா காரியமும் அவனை விட்டு நீங்கி போகும். வியாதி ஒரு பிசாசா இருக்கிறது, பாவம் ஒரு பிசாசா இருக்கிறது. சகோதர சகோதரியே, ஏற்கனவே உனக்குள்ளாய் ஆண்டு கொண்டிருக்கிற பிசாசின் ஆவி வெளியே போக வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ளாய் வர வேண்டும். சகோதர சகோதரியே, நாங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளாய் வருவதற்கு நாங்கள் இடம் கொடுத்தோம். தேவன் எங்களுக்குள்ளாய் வந்து இன்னைக்கு எல்லா பாவத்தையும் ஆளும்படியாக ஒரு தைரியத்தை, ஒரு விசுவாசத்தை எங்களுக்குள் வைத்திருக்கிறார். சகோதர சகோதரியே, என் அன்பான சகோதர சகோதரி, வேதாகம் சொல்லுகிறது, இது கடைசி காலம். இன்னைக்கு கடைசி காலம் என்பது இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கே தெரியவில்லை. தேவன் இன்னும் வருவதற்கு 100 ஆண்டுகள் ஆகும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முதலாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து மனிதனாய் வரும்போது பாரம்பரியம் பண்டிகையினாலே அவரை மறந்து போனார்கள். பாரம்பரியம் பண்டிகையினாலே தேவன் அன்னைக்கு அவங்க மத்தியில் இருக்கிறவர்கள் காணாமல் போனார்கள், அன்னைக்கு காண தவறினார்கள். முதலாம் வருகையிலே அன்றைக்கு யாரை எதிர்பார்த்திருந்தார்களோ அது யூத ஜனங்கள் அவரையே மறந்து போனார்கள், அவரையே வெறுத்தார்கள், அவரையே பிசாசு என்று சொன்னார்கள். இன்றைக்கும் அதே நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் இந்த பூமியிலே இருக்கிறார். வேதாசனம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதர சகோதரியே, அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் வரப்போகிறார் இல்லை, அவர் இன்றும் இங்குதான் இருக்கிறார். ஆனா அன்னைக்கு இன்று யூத ஜனங்கள் தவறு விட்டது போல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தவறு விடுவார்கள். ஏனென்றால் பண்டிகை பண்டிகை பண்டிகை, பாரம்பரியம் பாரம்பரியம் என்று தேவனை மறுதலித்துட்டார்கள். உன் பண்டிகை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போடாது. சத்தியம் சத்திய வார்த்தை மாத்திரமே. வசனம் சொல்லுகிறது,
மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணான ஒரு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சபைகள் ஒரு வீணான ஆராதனை செய்து கொண்டிருக்க தவிர மக்களை சத்தியத்தின் பக்கம் நடத்துவதில்லை. வேதாகமம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாரம்பரியமோ பண்டிகையோ கோட்பாடுகளோ முறைமைகளோ உண்டை ஒருபோதும் தேவன் பக்கம் திருப்பாது. இயேசு சொன்னார், என்னை பார்க்க வேண்டாம், என்னுடைய கிரியைகளை பாருங்கள் என்று சொன்னார். தேவன் இப்போது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரியே, தேவன் பாவத்துக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். நம் பண்டிகையை பார்த்து நம் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் நம் மறந்து போயிட்டோம். சகோதர சகோதரியே, தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். தேவன் எப்போதுமே எச்சரிப்பின் சத்தத்தை ஒரு மனிதன் மூலமாய் கொடுக்கிறார். அவர் சபை மூலமாகவோ சாபனங்கள் மூலமாக தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பதில்லை. ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார், அந்த மனிதன் மூலமாக எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். துவக்கத்திலே நோவாவை தெரிந்து கொண்டார், இரண்டாவது மோசையை தெரிந்து கொண்டார், அப்படியே அவர் யோசுவாவை தெரிந்து கொண்டார், ஏசாயா தெரிந்து கொண்டார், எசேக்கியேலை தெரிந்து கொண்டார், ஆமோஸை தெரிந்து கொண்டார். இப்படியாய் தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் ஒவ்வொரு காலத்து இடைப்பட்டு சரியான பாதையிலே தேவன் மக்களை கொண்டு வருகிறார். மக்கள் எப்போதெல்லாம் தேவனை விட்டு பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் வார்த்தையை விட்டு விலகும் போது தேவன் அங்கு ஒரு மனிதனை அனுப்புகிறார். தேவன் காலத்தின் முடிவிலே ஒரு மனிதனை அனுப்புகிறார். அதே போலதான் இந்த காலத்தின் முடிவிலே தேவன் ஒரு மனிதனை அனுப்பியிருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பியிருக்கிறார். சகோதர சகோதரியே, அவர் பேர் வில்லியம் மரியன் பிரணாம். ஏனென்றால் மக்களுக்கு சத்தியத்தை மறந்து போனார்கள். பண்டிகை கொண்டாடி கொண்டாடி உண்மையான வேதம் என்ன சொல்லுகிறது யார் பார்ப்பதில்லை. தேவன் மன்னிப்புக்கு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாமல் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது என்று. அவர் நாமத்தினால் நாம் ஞானஸ்நானம் பண்ணப்படாமல் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. நாம் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய்ப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று. அப்ப பரிசுத்த ஆவி நம்மளுக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ ஞானஸ்நானம் பண்ணப்படவில்லை என்றால் பரிசுத்த ஆவியின் முத்திரை உண்மையில் கிடையாது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எவன் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தை மறுதலிக்கிறானோ அவர் அந்திகிறிஸ்துவின் முத்திரையை தரித்து விட்டான் என்று. ஏனென்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பண்ணப்படும் போது நம் பாவம் மன்னிக்கப்படாது. நீங்கள் புதிய ஏற்பாட்டை 100 தடவை படித்தாலும் எந்த இடத்திலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, யாரும் எடுக்கவும் இல்லை. இதுதான் வேத சத்தியம். நாம் வேத தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு சொல்லியிருக்கிறார். நீ வேத வசன ஆசை நீ ஆராய தேடாம நான் தேவன் என்னை நேசிக்கிறேன்னு சொன்னா நாம் பரலோகத்துக்கு வர முடியாது. நீ எவ்வளவு நன்மை செஞ்சாலும் பரலோகத்துக்கு வர முடியாது. நீ எவ்வளவு காப்பீட்டு கொடுத்தாலும் பரலோகத்துக்கு வர முடியாது. நீ எவ்வளவு தான தர்மம் பண்ணாலும் நீ எவ்வளவு எவ்வளவு உலகத்திலே உன்னை காட்டி நல்லவனா இருந்தாலும் நீ பரலோகம் வர முடியாது. வேதாகமம் ஒரு வழி சொல்லுகிறது, அவர் ரத்தம் மாத்திரமே உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். பழைய ஏற்பாட்டிலே ரத்தம் உண்மையில் இருக்கணும். இன்னைக்கு அந்த ரத்தம் பரிசுத்த ஆவியாக இருக்கிற சகோதர சகோதரியர். அப்போது ரத்தம் எதுவென்றால் நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஞானஸ்நானம் பண்ணப்படும் போதுதான் தேவ ரத்தம் மேல் வரும். நீ நல்லவன் என்பதற்காக தேவன் ரட்சிக்கவில்லை, ஆனால் உன்மேல் அடையாளம் இருக்க வேண்டும். நீ அடையாளத்தை பெற வேண்டும் என்றால் இந்நாளுக்குரிய தூதுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த சத்தத்துக்கு தெரி கொடுக்கும் போதுதான் வேதாகமம் சொல்லிருக்கிறது, அந்தந்த நாளுக்குரிய ஒரு தூதன் தான் அந்நாளுக்குரிய ஒரு பரிசுத்த ஆவியா இருக்கிறது. அந்நாளுக்குரிய தூதன் தான் அந்நாளுக்குரிய பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் பரிசுத்த ஆவியாக இருந்தார். அன்றைக்கு யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ அவர்கள் பரலோகத்துக்கு போனார்கள். அதுக்கப்புறம் பேதுரு பரிசுத்த ஆவியாக இருந்தார். தீர்க்கதரிசி பவுல் அன்னைக்கு பரிசுத்த ஆவியாக இருந்தார். அன்னைக்கு பவுலுடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுத்தார்களோ அவர்கள் பரலோகத்துக்கு போனார்கள். வேதாகமம் சொல்லுகிறது, கடைசி நாளிலே நான் ஒரு தூதனை அனுப்புவேன் என்று வேதம் நம்மளுக்கு வாக்குறுத்திருக்கிறது. தூங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். பாரம்பரிய பண்டிகை 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 என்று நாம் உலகத்தை போல இருக்கக்கூடாது.
சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். சத்திய வேதம் என்ன சொல்கிறது அதை நாம் பார்க்க வேண்டும். சகோதர சகோதரியே, தேவன் இந்நாளுக்குரிய தீர்க்கதரிசியின் ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். அந்த வழியிலே நாம் பயணிக்கப்படும் போது நாம் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் போவோம். சகோதர சகோதரியே, அவர் ஒருவர் இயேசு கிறிஸ்து வழியா இருக்கிறார், அவர்தான் சத்தியமா இருக்கிறார், அவர்தான் ஜீவனா இருக்கிறார். சகோதர சகோதரியே, தயவு செய்து யாரும் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. எந்த ஸ்தாபனமோ எந்த சபைகளோ எந்த ஊழியக்கார பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. உண்மை. நீ தேவனுடைய வார்த்தையின்படி இருந்தால் மாத்திரமே, வேதம் சொல்லுகிற பிரகாரமாக அந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்தால் மாத்திரமே நீ பரலோகத்துக்கு போய்விட முடியும். வேற எந்த வழியும் இல்லை. சகோதர சகோதரியே, இது மனம் திரும்புங்கள். இது எச்சரிப்பு நேரமா இருக்கிறது. காலத்தின் முடிவிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாமே நடந்து முடிந்த காலத்தில் தான் இன்னைக்கு சபைகள் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் இப்போ என்ன செய்கிறார்கள்? சபைகள் மறந்து விட்டது. தேவன் எந்த நேரத்தில் வருவார்? நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். சகோதர சகோதரியே, அப்போ உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்க வேண்டும். நாம் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பண்ணப்படும் போது ஒருபோதும் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. நம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நம் பரலோகத்துக்கு போக முடியாது. சகோதரியே, இது பிசாசு இந்த ஞானஸ்நானத்தை மறைத்து போட்டான். வேதாகம் என்ன சொல்றது எல்லாம் பாருங்க. அதன்படிதான் நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட வேண்டும். நாம் தவறாக போகும்போது தேவன் நம்மளுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். ஆகவே சகோதர சகோதரி, யாரும் பயமுறுத்த வரல. வேதம் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறது. தேவன் எப்போதும் ஒரு தூதர் அனுப்புகிறார். அவங்களை அழிப்பதற்காக இல்ல, முதலாவது அவங்க மனம் திரும்ப செய்ய தேவன் முதலாவது கிருபையின் தூதனை அனுப்புகிறார். அந்த தூதரோட சத்தத்துக்கு யாராவது செவி கொடுக்கலையோ அது நம்மளுக்கு நியாய தீர்ப்பாக மாறிவிடும். சகோதரி, தேவன் அன்பாக தான் இருக்கிறார். வேதம் சொல்கிறது அவர் அன்பாக இருக்கிற தேவன் தான். அவரை போல அன்புள்ள தேவன் உலகத்தில் இல்லை. அதே அன்பான தேவன் நீதி செய்கிறவராக இருக்கிறார். நீ அன்பை கிருபையை மறுதலிக்கும் போது நீ தேவனுக்கு நீ அவர் நியாயாதிபதியாகி அவர் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நிற்க வேண்டிய. சகோதரியே, தயவு செய்து வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதுதான் நித்திய ஜீவனம் வழிநடத்தும். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆஸ்வதிப்பார். God bless you. சோத்ரமப்பா, சோத்ரமப்பா, அன்பும் இரக்கமுள்ள அன்பு தெய்வமே, கத்தாதி கத்திரே, ராஜாதி ராஜாவே, சர்வஸ்ரீரே, நன்றி ராஜா. அப்பா உங்க சுவிசேஷம் இந்த ஊர்ல சொன்ன ராஜா. அப்பா இந்த ஊர்ல கேட்கறவனா ரட்சிப்புக்குள்ள வரணும் ராஜா. இயேசுவே, எங்க கண்களை தந்த மாதிரி அப்பா நிறைய பேர் கண்களை திறக்கிற தேவன் நீதான் ராஜா. ஒருவன் ஆவினாலும் ஜலத்தாலும் முழாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான் நீங்க சொன்னீங்க ராஜா. அப்பா இயேசு கிறிஸ்து என்ற ஆவியும் இயேசு தள்ளி ஞானஸ்தானத்தில் எடுக்கணும் ராஜா. இயேசுவை மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானத்தை பரிசுத்த வரத்தை பெறுவீர்கள் சொன்னீங்கயா. அதற்காக கொடான கொடி நன்றி இயேசுவே. அப்பா லவதிகா சபையில் ஒரு தூதன் அமைச்சையா, 7ஆம் தூதனா அப்பா வில்லியம் மரியன் பிரணாம் ஐயா. அப்பா உங்களுக்கு தீர்க்கதரிசி சுவிசேஷமா அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் எக்கால ஊதும் போது தேவரகசிய நிறுவனம் என்று சொன்னவரே, உமது வார்த்தை எல்லாத்தையும் நீ சொல்லிட்டையா. அப்பா ஒரே ஒரு வருகை தாயா, உமது வருகை வந்து ஆயத்தமா எங்களை கொண்டு போறியா. அதற்காக நன்றி ராஜா. அப்பா இந்த ஊர் ஜனனா உமது வார்த்தையை கேட்டு நிறைய பேர் ரட்சிக்குள்ள அழைத்தவர்கள் பல பேர் தெரிந்து கொள்ளப்பட்டு சில பேர் சொன்னையா. அப்பா இந்த ஊர் ஜனத்தை நீ தெரிந்து கொள்ளப்பட்டதுக்காக கொடான கொடி நன்றி இயேசுவே. அப்பா இந்த ஜனங்களுமே ரட்சிக்குள்ள வந்து உம்மோட பிரயாசம் பண்ண ராஜா இயேசுவே. இது நீ காலமே செல்லாதியா. அப்பா இது அழிவு காலம் நெருங்கி இருந்ததுயா. அப்பா அதே மாதிரி இந்த வார்த்தையை கேட்டவங்க எல்லாரையும் ஆஸ்வதியா. இந்த வார்த்தையை கேட்டு உணர்ந்து அவங்க உமது இதயத்துல இடம் கொடுத்து அப்பா சில 2:32 அப்பா பேருக்கு சொல்றியா, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானத்தா பரிசாக வரத்தை பெறுன்னு சொன்னீங்கயா. அதே மாதிரி அப்பா இந்த ஊர் ஜனம் பரிசாக வரத்தை பெற்று உம்மோட பிரகாசிங்க ராஜா. எல்லா துதியும் சேர்க்கிறேன் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட அன்பு பிதா. ஆமென். தேவ மகிமைக்கென்று ஒரு பாடலை பாடி தேவனோட நற்செய்தி சொல்லும்படி இங்க வந்திருக்கிறோம். இந்த நேரம் உங்க கவனத்தை கொடுங்க. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. அன்பு
சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. இருமப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது. இருமப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது. தற்பொழுதை நாடாது, கோபம் கொள்ளாது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 சகலமும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு சகலம் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை. அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை. அன்புக்கு ஈடு இல்லை, இணையேதும் இல்லை. அன்புக்கு இணையேதும் இல்லை. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. தரிசனமானாலும் ஒழிந்து போகும், அன்பு ஒழியாது. அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும், அன்பு ஓயாது. தரிசனமானாலும் ஒழிந்து போகும், அன்பு ஓயாது. அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும், அன்பு ஓயாது. விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றிலும் நிலைத்திருக்கும். விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றிலும் நிலைத்திருக்கும். இவைகளிலே அன்பே அன்பே பெரியது, அந்த அன்பை நாடுங்கள். அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. ஆமீன் ஆமீன். பாடல் கேட்ட ஒவ்வொரு சகோதரி சகோதரிய தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ராத்திரி வேளையிலும் இந்த சாயங்கால வேளையிலும் சாயங்கால நேரத்தின் செய்தியை கொண்டு வரும்படியா இந்த வேளையில எங்களை தேவன் இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறார். உங்கள் செவிகளை காது கொடுத்து கேளுங்கள். கொஞ்ச நேரம் உங்கள் இதயத்தை கவனத்தை கொஞ்ச நேரம் இந்த வார்த்தை மேல் வையுங்கள். நிச்சயமாகவே தேவன் நம் மேல் அன்பு கூறுகிறார். அன்பு கூறுவதற்கு சகலத்தையும் நன்மையாக செய்கிறார் என்று சொன்னார். ஏன்னா ஒரு மனிதனை தேவன் தான் படைத்தார். ஆதி அகமத்தில் நீங்கள் வேதத்தை வாசிக்கிற ஒரு ஜனங்களாக இருக்கிற போதிலும் வேதத்தை வாசிக்கும் போது தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படியாக ஒரு மனிதனை சிருஷ்டித்தார். அவனை ஒரு தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்படியே அவன் விழுந்து போகும்போது தேவன் சகல அதிகாரத்தையும் ஆதாம் கிட்ட கொடுத்தார். சகலமும் ஆளுகும்படியா அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். நித்திய ஜீவன் வார்த்தை இயேசு கிறிஸ்துவன் மகத்தான தேவனை பெற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு மரணமே இல்லாத போதிலும் ஆனாலும் எப்படி அவன் மரணத்தை பெற்றுக்கொண்டான் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது அநேக காரியங்களை கேட்டிருப்பீர்கள். இந்த சிறு நேரத்தில் இதை கொஞ்ச நேரம் கேளுங்கள். அன்றைக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்டு அந்த காரியத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். நிச்சயமாக அப்படி ஒரு ஆப்பிள் பழம் இருக்கும் என்றால் இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு பழம் இருக்க வேண்டியதுதானே? ஏன்னா இன்றைக்கும் அதே பழம் அன்றைக்கு ஏவாள் சாப்பிட்டது பழம் என்றால் இன்றைக்கும் அது ஒரு கனியா இருக்குது என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னது. ஏன்னா வயிற்றுல கனிக்கு வருமா பிள்ளை வருமா என்று நீங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ நிச்சயமாகவே வேதவசனம் ஒரு காரியத்தை சொல்லும் போது அது என்ன வார்த்தையை சொல்லுகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா மகத்தான தேவன் அன்றைக்கு சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க கனியும் ஜீவ கனியும் வைக்கும் போது அவள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை தெரிந்து கொண்டாள் ஏவாள். இன்றைக்கும் அநேக சபைகள் அநேக விசுவாசிகள் இயேசு கிறிஸ்து வரும்போது தேவன் யார் என்பதை அடையாளம் அவங்களுக்கு தெரியவில்லை. மகத்தான தேவன் யார் என்பதை, அவர் ஒரு சாதாரண மனிதன் என்பதை, இன்றைக்கும் அவர் 3 கடவுள், இன்றைக்கும் அவரை ஒரு தனித்தவர்
ஒரு தேவ மனுஷன் என்று இன்றைக்கும் அநேக சபைகள் அவரை ஒதுக்கி வைக்கிறார்கள். அன்றைக்கு ஏவாள் செய்த தவறுகளை இன்றைக்கும் அநேக சபைகள் செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில தேவன் யார் என்பதை எங்களுக்கு தேவன் கிருபையா இந்த செய்தியை கொடுத்தார். இந்த கடைசி கால நற்செய்தி. அன்றைக்கு அந்த கனியை சாப்பிடும் போது அவள் கண்கள் திறக்கப்பட்டு அன்றைக்கு பாவம் என்ன என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அந்த கனியை சாப்பிட்டு இருந்தால் அவள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருப்பாள். இன்றைக்கும் அந்த கனியை நாங்கள் சாப்பிட்டதினால் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியா வந்திருக்கிறோம். அந்த கனிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அன்றைக்கு அவர் நன்மை தீமை அறியத்தக்க கனி ஒரு தீமையான விஷயம். இன்றைக்கும் நன்மை தீமையாக்கிய கனியாய் இன்றைக்கும் அநேகரிடத்தில் செல்போனா இருக்கிறது. அநேகர் ஆண்டவரே நன்மை தீமை அதில் நல்ல விஷயமும் நம்ம பார்க்கலாம். அநேக வாலிபர்கள் தீமையான காரியங்களும் பார்க்கிறார்கள். ஆனா அநேக வாலிபர்கள் இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு 18-15 வயசுலே கெட்டு போகிற காலமா இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பாவத்தை சொல்லித்தர அவசியமே இல்லை. ஏன்னா ஸ்கூல்ல ஒரு சின்ன பையன் கூட ஒரு பென்சிலை எடுத்துக்கொண்டு பென்சிலை திருட்டிட்டு எங்க கேட்டா நான் திருடலன்னு சொல்றான். பிறக்கும் போதே ஒரு பாவியா எப்படி அவனுக்குள்ள அந்த பொய்யின் ஆவி வருகிறது என்று பார்க்கிறோம். ஏன்னா தாவீது இப்படியா சொல்கிறார், என் தாய் பாவத்தில் என்னை பெற்றெடுத்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப எப்படி பெற்றெடுத்தால் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. பிறக்கும் போதே ஒரு பொய்யின் ஆவி, ஒரு கோல் சொல்லுகிற ஆவி. இன்னைக்கு வஞ்சக காலமா, அன்பு தணிந்து போகிற காலமா இருக்கிறது. அன்றைக்கு மகத்தான காயினும் ஆபேலும் பலி செலுத்தும் போது அன்றைக்கு காயினோட பலியை தேவன் நிகாரித்தார். இன்றைக்கும் வேத வசனமே எடுத்து காமித்தார். எதனால அவர் பலியை வேணாம் என்று சொன்னார் கேட்டா அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அது கொஸ்டின் மார்க்காவே இருக்கிறது. எதுக்கு அந்த பலி ஏத்துக்கலைன்னா இன்னைக்கு வரைக்கும் சபைக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு இந்த நாளுக்குரிய செய்தி தான் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். இந்த நாளுக்குரிய செய்தி பெற்றுக்கொள்ளும் போது தான் அன்னைக்கு ஏன் காயினோட காணிக்கை ஏன் ஏத்துக்கல என்று இன்றைக்கு நாங்கள் எங்கள் சகோதரர் மூலமா நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நித்திய ஜீவன் வார்த்தையை. அன்றைக்கு வெளிப்பாடோட பலியை ஆபேல் செலுத்தினான். ஏனென்றால் என் தாய் பழம் சாப்பிட்டு அந்த காரியத்தில் ஈடுபடவில்லை. ஏதோ ஒரு ரத்த சம்பந்தமான காரியம் என்று ஒரு ஆட்டை எடுத்து வந்து ஒரு திராட்சை கொலையை கட்டி இழுத்து வந்து ஒரு பலிபீடத்தின் மேல் அப்படியாய் ஒரு கல்லை எடுத்து அப்படியாய் அது கொன்று தேவனுக்கு முன்றாடி அந்த ரத்தமை தேவனுக்கு மன்னியும் என்று கேட்டான். ஏன்னா இன்றைக்கும் ரத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் பாவ மன்னிப்பு இல்லை என்று, இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாமல் உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்று அன்னைக்கு ஆபேல் பெற்றுக்கொண்டார். அதே சந்ததியாய் நாம் இருக்கும் போது கண்டிப்பா இந்த நாளுக்குரிய செய்தியை நம்ம பெற்றுக்கொள்வோம். அன்றைக்கு அஸ்திபாரம் போட்ட அந்த ஆடு மாடு கீழே ரத்தத்துக்கு கீழே வல்லமை உண்டு என்றால் இன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து என்றும் ரத்தத்தின் கீழாக நம்ம கழுவப்படும் போது எப்படியா அந்த வல்லமை இருக்கும். அன்றைக்கு ஜோசுவா எப்படியா அந்த சூரியனை நிறுத்தினான் ஆடு மாடு கீழே ரத்தம் இருக்கும் போது, இன்றைக்கு அதே மகத்தான தேவன் எப்படியா இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அன்றைக்கு மோசே மூலமாய் தேவன் ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது ஆதாம் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா பேசியிருந்தால், ஆனா பாவம் வரும்போது தேவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு நடுவில் ஒரு பிளவு உண்டானது. அது தீர்க்கதரிசி என்று மோசே முதலாம் தீர்க்கதரிசியா முதலாம் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தீர்க்கதரிசி அவர் கொண்டு வந்தார். அப்படியே பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது தாவீது, எரேமியா, ஏசாயா அநேக தீர்க்கதரிசி மூலமாய் மல்கியா கடைசி தீர்க்கதரிசி வரைக்கும் தேவன் இடைப்பட்டு கொண்டு வந்தார். ஏன்னா தீர்க்கதரிசி இல்லாமல் தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் காண முடியாது. அன்றைக்கு ரட்சிப்பு என்றால் புறஜாதி நமக்கு அல்ல, யூத ஜனமாய் வருகிறது. ரட்சிப்பு என்றால் நீங்கள் வேத வசனத்தை படித்திருப்பீர்கள். ரட்சிப்பு என்றால் யூத வழியா வருகிறது. அன்றைக்கு தீர்க்கதரிசி மூலமாய் திருவள்ளப்பட்ட தேவன் இன்றைக்கும் அதே மல்கியா 4:5 நம்ம பார்க்கும்போது, இதோ சூரிய போல் எரிகிற நாள் வரும்போது நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த எலியா தீர்க்கதரிசி யார் என்று பார்க்கும்போது, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது என்னை யார் என்று சீஷர்கிட்ட கேட்கும் போது, நீர் வருகிற எலியாவா என்று கேட்கும் போது அங்க இருக்கிற ஜனங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை.
நீர் வருகிற தேவனா உங்கள் கேட்கவில்லை, வருகிற தீர்க்கதரிசியா கேட்கும் போது அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் வருகிற உலகத்தின் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை பெற்றுக்கொள்ளுங்கள், கோடாரியானது மரத்தின் வேறு அருகில் வெட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது, நல்ல கொடாத கனியெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று சொன்னது. அன்றைக்கு கனியாய் புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு மரம் சொல்லும் போது யோவான் ஸ்நானகன் அது மரம் என்று ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். மரம் என்றால் ஒரு மனிதனை குறிக்கிறது. மனிதனை தான் வெட்டி அக்கினியில தேவன் நியாய தீர்ப்புல போடப்படுகிறார். இன்றைக்கும் கடைசி கால தீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் விசேஷம் 10:6 உரைக்கிறது. உரைக்கப்பட்ட வார்த்தை கடைசி கால தூதன் வில்லியம் பிரெனாம் இப்படியா 7ஆம் தூதன் சத்தத்தின் நாட்களே தேவ எக்காலம் ஊத போது தேவ ரகசியம் வெளிப்படும் என்று நாங்கள் வெளிப்படுத்துற 10:6 நாங்க சொன்ன வசனங்களா நீங்க நோட் பண்ணி பாருங்க. இது நாங்க போய் சொல்றோமா, சும்மா இது சத்தியத்தை எல்லா கிறிஸ்துவ போல நாங்கள் சும்மா ஒரு டைம் பாஸ் வந்து பேசுறோமா என்று நீங்க வேத வசனத்தை புரிந்து கொண்டு பாருங்க. நிஜமாவே எங்களுக்கு இந்த நித்திய ஜீவன் கொண்டு போகிற வார்த்தை இது மட்டும்தான். இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி நீங்கள் பெறும்போது அன்றைக்கு யோவான் பார்க்கும்போது முதலாம் வருகையில யோவான் பார்க்கும்போது மகத்தான இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டார்கள். அதே இந்த 2ஆம் வருகை இந்நாளுக்குரிய தீர்க்கதரிசி வில்லியம் பிரெனாமை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக பரலோகத்துக்கு சென்றடைவீர்கள். நித்திய ஜீவனுள்ள வார்த்தை அவர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கிறது. அன்றைக்கு வந்த ஒரு சத்தம் கேட்டது. இன்றைக்கும் வில்லியம் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை அந்த நாளுக்குரிய செய்தியை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் வர முடியும். அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்படியே பேதுரு கிட்ட தேவன் சொன்னார், என்னை யார் என்று கூப்பிடுகிறார்கள்? எனக்கு ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லும் போது மாம்சமோ ரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன் பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன், பாதாளின் வாசல் இதை மேற்கொள்ள விடாது அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கு பேதுரு மேல சபையை கட்டாங்க. கத்தோலிக்க சபைகள் பேதுரு மேல கட்டி இன்னைக்கு அநேக பிதா குமார பரிசுத்தாவில ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வராங்க. நிச்சயமாகவே அது பேதுரு சொன்ன வெளிப்பாடின் உள்ள மேல் சபையை கட்டுவேன். அன்னைக்கு ஆபேல் மூலமாய் வெளிப்பாட்டின் மூலமாய் தேவன் கட்டினார். இன்றைக்கு பேதுரு மூலமாய் பேதுரு அப்படியே அப்போஸ்தலர் 2:38 அன்றைக்கு நீங்கள் சிலுவையில் அறிந்த இயேசு கிறிஸ்துவே இன்றைக்கும் அதே வார்த்தையான சிலுவையில் அறிகிறீர்கள் என்று பேதுரு சொல்லும் போது அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டு மனம் திரும்பலுக்கு ஏற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 2:38 அந்த ஞானஸ்தானம் பெறும்போதுதான் பரிசுத்தாவி வரமே வருகிறது. அதுக்கு முன்னாடி அவங்க கேள்விப்படவே இல்லை. நிச்சயமா ஜனங்களே, நாங்கள் ஏதோ ஆண்டவரே உங்களை சத்தியத்தை கடுமையா பேசுவோம் என்று நினைக்காதீர்கள். இது மெய்யான சத்தியம். அந்த வாலிபன் நித்திய இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டு சிறு வயது முதல் சபைக்கு போய் அநேக காரியங்கள் செய்தாலும் இயேசு யார் என்று நல்ல போதகரே என்று கூப்பிட்டார். இன்றைக்கும் இயேசு அதே தேவன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தேவன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்மளை மீட்டு கொண்டு இன்றைக்கும் உயிர்த்தெழுந்து வில்லியம் பிரெனாம் மூலமாய் நாளுக்குரிய உரைக்கப்பட்ட வார்த்தையாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். எங்களை ரட்சித்த தேவன் இந்த செய்தியை நீங்கள் விசுவாசிக்கும் போது இதில் வரும்போது கண்டிப்பா நீங்களும் தேவனோட வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு வர முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லோரும் கேட்ட ஒவ்வொரு சகோதரர்களையும் இதை விட்டுவிடாதபடி கவனமாய் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் சகோதர மனவ பாஸ்டர் அணுகும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேலையில எல்லாவற்றும் தேவன நாம மகிமைக்கென்று இந்த அடியனை எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி. దేవుని స్వార్థాన్ని ప్రకటించేదానికి దేవుడు ఒక గొప్ప మార్గాన్ని మాకు దయచేసిందని మేము మా హృదయపూర్వకంగా మేము నమ్ముచున్నాము. ఎందుకనగా ఇది అందరికీ తెలిసిన వర్తమానమే. యేసు ప్రభుని నమ్మే ప్రతి ఒక్కరు వారు రక్షించబడతారని లేఖనాలు సెలవిస్తున్నది. ఈ పుల్లారెడ్డిపురం గ్రామంలో అనేక సంఘాలు ఉన్నాయి. ఈనాడు లోకమంతట్లో మీరు గూగుల్ అనే మ్యాప్లో మీరు సెర్చ్ చేసినట్లయితే దాదాపు 45,000 డినామినేషన్స్ ఉన్నాయని మనము ఒక కార్యాన్ని మనము గూగుల్ మ్యాప్లో మనం తెలుసుకోవచ్చు. వీళ్ళు ఏంది ఇలాగ మైక్ వేసుకొని ఇలాగ చెప్తున్నారు ఏంటి, వాళ్ళు అందరూ వచ్చి ఏదో దేవుని గురించి బోధిస్తున్నారు కదా అని మీరు ఏదో ఒక కార్యాన్ని వదిలిపెట్టి వెళ్ళొచ్చు. అయితే ఇక్కడ చెప్పే ఒక్కొక్క మాటలను మీరు మీ హృదయాలలో ఉంచుకోండి. ఈ చివరి కాల వర్తమానం అనేది దేవుడు ప్రత్యక్ష కాకుండా ఏ సంఘాలలో దేవుడి నామాన్ని తెలుసుకోలేరు.
ఈ అంత్య దినాలలో ప్రభు అయిన యేసుక్రీస్తు ఎలా ఉన్నారు, సంఘాలు ఆయన లేడు, దేవుని వాక్యం పైన ఆయన ఉన్నాడని ఈనాడు మన మధ్యలో ఉన్న సహోదరులు చెప్పారు. కాబట్టి ఈ స్పీకర్ ద్వారా విన్న ప్రతి ఒక్కరు, ప్రియమైన జనాంగమా, మీరు విన్న ప్రతి ఒక్కరు మీకు ఏమన్నా డౌట్లు ఉంటే మీరు మా దగ్గరకు వచ్చి ఈ వర్తమానాన్ని గురించి మీరు తెలుసుకోవాలని మరీ మరీ ప్రేమతో కోరుచున్నాము. ఈ అంత్య దినాలలో మన కొరకు దేవుడు ఒక ప్రవర్తకుడు లేపి ఆయన ద్వారా అనేక మర్మాలని మనకి తెలియపరిచేదానికి ఆయన ఎంతైనా నమ్మదగిన దేవుడిగా ఆయన ఉన్నాడు. కాబట్టి ఇంతవరకు మీరు ఈ వర్తమానాన్ని వినేందుకు మీకు కృతజ్ఞత. దేవుడు మమ్మల్ని ఆశీర్వదించును కాక. మీరందరూ కళ్ళు మూసుకున్నట్లయితే ఒక చిన్న ప్రార్థన చేసి ఈ స్థలం నుంచి మేము బయలుదేరిపోతాము. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பிலும் அதிகமாய் நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, மகத்தான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இதோ ஆண்டவரே, இந்த உயிர் தேர்தல் இந்த மாலை வேளையில இந்த சாயங்கால வேலை செய்தியை கொண்டு வரும்படியாக இந்த பொள்ளாரடி புறத்திலே என் தேவனே, நீர் கிருபை பாராட்டின தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே கல்லையோ மண்ணையோ ஆண்டவரே சாபம் சொல்லுகிறதான ஆண்டவரே கர்த்தாவே 10 கடவுளை நாங்கள் ஆராதிக்கவில்லை. என் தேவனாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்ற ஒரு மகத்தான செய்தி இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, இந்த கடைசி கால செய்தியிலே ஆண்டவரே கர்த்தாவே, இங்கு பிரசங்கிக்கப்பட்ட இந்த பொள்ளாரடிபுரம் பக்கத்தில் பிரசங்கிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த ஒலிபெருக்கு மூலமாக கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவரே ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நீர் ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, காலம் செல்லாதது ஆண்டவரே, உண்மையாகவே இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே வேத வசனங்களில் சொன்னதுபடி ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசி வந்து ஆண்டவரே 7ஆம் தூதன் வந்து வேதத்தில் இருக்கிற மறைபொருள்கள் ரகசியம் எல்லாவற்றையும் ஆண்டவரே வெளிப்படுத்த ஆண்டவரே நீர் இந்த கடைசி காலத்தில் எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஊரிலே காலம் ஊத போகும்போது ஆண்டவரே யார் பயப்படாது இருப்பார்கள்? ஆண்டவரே கர்த்தாவே, சிங்கம் கெச்சுகிறது, யார் ஆண்டவரே பயப்படாது இருப்பார்கள் என்று ஆமோஸ் சொன்னது போல ஆண்டவரே கர்த்தாவே, இதோ கர்த்தாவே இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே சகோதரர் எடுத்து பயன்படுத்தினரே ஆண்டவரே, இந்த ஊர் ஜனமெல்லாம் கேட்டார்கள் ஆண்டவரே சத்தத்தை. ஆண்டவரே, பேதுரு அந்த தினத்திலே கர்த்தாவே சோதர பிரசங்கிக்க போது ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், ஓ நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று ஆண்டவரே பேதுரு பிரசங்கிக்கும் பொழுதே அவர் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் ஆண்டவரே. அதே மாறாத தேவன் இதோ எங்களுடைய சகோதரர்கள் இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே கர்த்தா வேதத்தில் இருக்கிற எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியும் தேவன் ஒருவரே என்றும் ஆண்டவரே நீர் என்ன செய்து கொண்டிருக்கிற இந்த மகத்தான ரகசியத்தை இந்த தீர்க்கதரிசி மூலமா பேசின ஒவ்வொரு வார்த்தைகளை ஆண்டவரே எங்க சகோதரர் ஆண்டவரே கர்த்தா பேசினார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இந்த நாளில் கொண்டு வந்த தெய்வக்காக நன்றி ஆண்டவரே. கேட்ட இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே நியாய தீர்ப்பில் நிற்காதபடிக்கு இந்த கிருபையின் செய்தியை ஏற்றுக்கொள்ள என் தேவனே கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இரக்கமாயிருங்க, இந்த புள்ளாரெட்டிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மேல இரக்கமாயிருங்க ஆண்டவரே. இயேசுவே கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே இவர்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் என் தேவன் ஒருவர் மாத்திரமே கர்த்தாவே விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே இவர்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களை நீர் கொண்டு வந்த தெய்வக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பிரயாணப்பட்டு போக கிருபை தரும்படியாக செய்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமாகிய மகத்தான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.